வெல்கம் பேக் டு சேனல். இந்த வருஷம் தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் காமெடி ட்ராமா மூவி தான் கிணத்த காணும். இந்த படத்தில் நம்ம யோகி பாபு தான் லீட் கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஸோ படமும் பார்க்க நல்லா காமெடியாகவே இருக்கும். ஆக்சுவலி ஃபுல்லாமே ஒரு ரூரல் செட்டப்பில் இருக்கிற ஒரு படம் தான். இதோட கதை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு ஊர், அந்த ஊரில் தண்ணியே கிடைக்கிறதில்ல. அதனால் பக்கத்து ஊரில் போய் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்க ஊர்லேயே ஒரு கிணத்தை தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பிளான் பண்ணி யோகியோட இடத்துல ஒரு கிணத்தை தோண்டலாம் அப்படின்னு சொல்லி குறி வச்சு அதை தோன்றுறாங்க. ஆனால் கிணத்தை தோன்றப்போ தண்ணி வருதோ இல்லையோ, தண்ணிக்கு பதிலாக வேறு ஒன்றும் கிடைக்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற, அப்புறம் கவர்மெண்ட் எல்லாமே உள்ளே வர இவங்க ஊரே மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த விஷயத்தை கிடைச்ச விஷயத்தை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் படத்தோட கதையே இருக்குது. ஓவரால் இந்த படம் பார்க்குறதும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த படத்தை தேட்டர்லாம் பார்த்தேன். ஸோ அப்போவே ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ஓடிடிலே வித்து ரிலீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஓடிடி வாட்சபிள் தான். இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஃபைனலி ஆட் பண்ணிட்டு அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு. ஸோ படத்தில் யூபோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக யூபோனாலே கண்டிப்பாக டைமிங் காமெடி தான். அது கரெக்டாக சூப்பராகவே இருக்குது. நிறைய இடத்துல பயங்கரமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரூரல் செட்டப்பில் ஒரு டீசெண்டான ஒரு ட்ராமா மூவி. அதுவும் தண்ணிக்காக கிணத்து தோண்டி ஸோ தண்ணி கிடைக்காமல் வேறு ஒன்று கிடச்சி அது பிரச்சனையாகி அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் கொண்டு போய் ஒரு மாதிரி அப்படி என்னதான்டா கிடச்சிது அப்படின்றதான் ட்விஸ்ட்டு. படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த படம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு நிறைய இடத்துல நல்லா ஒரு மாதிரி போவாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஹீரோயினோடைய போர்ஷன்ஸுமே ஓகே டீசெண்டாக தான் இருக்கும். அவ்வளோ அளவுக்கு இருக்காது. ஒரு செட்டப்பில் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான காமெடி ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிணத்த காணும் மூவியை ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த படத்துக்கு எஸ்ஆர் ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம்.